பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பின் பிறை டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் பிறை டிவியினூடாக இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நாங்கள் இஸ்லாத்துடைய புனித ஸ்தலங்களாகிய 3 புனித ஸ்தலங்கள் இருக்கின்றது. ஒன்று மக்காவில் இருக்கின்ற அல்லாஹுடைய மாளிகை காபத்துல்லா என்று நாங்கள் சொல்வோம். இரண்டாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் அந்திம காலத்திலே, இறுதி காலத்திலே வாழ்ந்து மரணித்த பூமி அல் மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லப்படுகின்ற பூமியில் இருக்கின்ற அல் மஸ்ஜிதுன் நபவி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். மூன்றாவது இஸ்லாமிய சமுதாயத்தின் முதலாவது கிபுலா என்று வணங்குகின்ற போது முன்னோக்கக்கூடிய திசை என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அல் குர்ஆனில் பேசப்படுகின்ற பலஸ்தீனத்திலே இருக்கின்ற அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 புனித ஸ்தலங்களை பற்றி அதனுடைய சிறப்புகளை, மகிமைகளை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினத்தில் நாங்கள் பிறை டிவியினூடாக இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நேர்களுக்காக, இஸ்லாமிய சமூகத்துக்காக நாங்கள் அடையாளப்படுத்த இருக்கின்றோம். அதாவது 3 புனித ஸ்தலங்களிலும் நிகழ்த்தப்படுகின்ற அரபு மொழியிலே நிகழ்த்தப்படுகின்ற அந்த ஹுத்பா பேருரைகளை இன்றைய இந்த வாரம் தொடக்கம் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அங்கு நடைபெற்ற 3 ஹுத்பாக்களையும், 3 பள்ளிவாசல்களில், 3 புனித ஸ்தலங்களில் நடைபெற்ற 3 ஹுத்பாக்களையும் நாங்கள் தமிழ் மொழியிலே நேர்கள் அதனை கேட்டு பயன்பெற்று வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டி பிறை டிவியினூடாக அரபு மொழியில் 3 புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பா பேருரைகளை தமிழ் மொழியிலே நானும் ஷேக் ஆஷிக் ரஷாதி ஹதரத் அவர்களும் சேர்ந்து அந்த மொழிபெயர்ப்புகளை நாங்கள் தொகுத்து நேர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்களே, பொதுவாக அந்த புனித ஸ்தலங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அங்கு சென்று அந்த புனித ஸ்தலங்களை எங்களுடைய கண்களினால் பார்க்க வேண்டும். அங்கு சென்று நல்ல பல வணக்கங்களை செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாசி மசாஜித், ஒரு மனிதன் வணக்கத்தை நோக்கமாக கொண்டு வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய பயணங்கள் 3 என்று சொல்லிவிட்டு அந்த 3 புனித ஸ்தலங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டி அந்த 3 இடங்களுக்கும் மனிதர்கள் செல்ல வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டியிருக்கிறார்கள், எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே அங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்கள் பொதுவாக அரபு மொழியிலே நிகழ்த்தப்படுகிறது. அங்கு ஹுத்பாக்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் சமுதாயத்திலே மிகவும் சிறந்த அறிஞர்கள், அனுபவசாலிகள், உலமாக்களினால் அங்கு ஹுத்பாக்கள் நிகழ்த்தப்படுகின்றது. அந்த வகையிலே அங்கு அவர்கள் பேசுகின்ற விடயம் அது முழு உலகத்தையும் நோக்கி அவர்கள் பேசுகிறார்கள். அங்கு முழு உலக மக்கள், சர்வதேச மட்டத்திலிருந்து அரபிகள், அரபி அல்லாதவர்கள், அதே போன்று மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரக்கூடிய எல்லோரும் அங்கு வணக்க வழிபாடுகளை, உம்ராவை, ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகிற போது அங்கு அவர்கள் தயாரிக்கின்ற அந்த ஹுத்பாக்கள், அவர்கள் பேசுகின்ற அந்த ஹுத்பாக்கள் நிச்சயமாக உலக மக்கள் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் பிறை டிவியினூடாக அந்த புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற 3 ஹுத்பாக்களையும் முடிந்த அளவு எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி அதனை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த ஹுத்பாக்களை நீங்கள் எல்லோரும் கேட்டு பயன்பெற்று வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக சொல்லி அந்த ஹுத்பா பேருரையின் மொழிபெயர்ப்பின் பக்கம் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أولى المنصفين سموا ورفعة وإحسانا وأعقب المتخوضين في الباطل سوءا وخسرانا
وحث على طيب الشمائل والأرومات، وحذر من الفجور في الخصومات. وأشهد أن نبينا وسيدنا محمدًا عبد الله ورسوله من دام முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வுடைய இறையில்லம் وصحبه الأولى نشر الخير. நாம் எல்லோரும் அதனை பார்க்க வேண்டும், அங்கு சென்று அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை, அந்த சிறப்பை நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த புனிதமான தினத்திலே முதலாவதாக நாங்கள் இறைவனுடைய மாளிகை காபத்துல்லாவிலே நிகழ்த்தப்பட்ட அந்த ஹுத்பாவுடைய மொழிபெயர்ப்புக்குள்ளால் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் என்னோடு சேர்ந்து அந்த மொழிபெயர்ப்பை வழங்குவதற்காக அஷேக், நீங்கள் எல்லோரும் அறிந்த நாடு அறிந்த ஹதீப் அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் அர் ரஷாதி ஹசரத் அவர்கள் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேர்கள் சார்பாக அவர்களை நாங்கள் ஆரம்பமாக வரவேற்று நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளால் செல்ல விரும்புகின்றோம். அந்த வகையில் ஷேக் ஆஷிக் அவர்களே, மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எங்களுடைய பிரே டிவியினூடாக எங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைய தினத்தில் எங்களுடைய நேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாலும் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் இறைவனுடைய மாளிகை காபத்துல்லாவிலே நிகழ்த்தப்பட்ட அந்த ஹுத்பா, அதனுடைய உள்ளடக்கம் ஆரம்பமாக நீங்கள் சுருக்கமாக அதனுடைய உள்ளடக்கத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு முன்னால் இன்றைய தினத்திலே காபத்துல்லாவில் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் ஹுத்பாவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். சென்ற வார ஹுத்பாவை அவர்களை பற்றியும் ஒரு சிறு விளக்கத்தை நேர்களுக்கு சொல்லிவிட்டு நேரடியாக சென்ற வார ஹுத்பாவுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் நேர்களுக்கு ஆரம்பமாக சொல்லுங்கள். خير بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, பல பேருடைய இயக்கத்தையும் ஆதங்கத்தையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை அடையாளப்படுத்துகிறேன். இலங்கை வரலாற்றில் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டது போன்று முதலாவது ஒரு நிகழ்ச்சியாக அறிமுகம் பெறுகிறதென்றால் அது மிகையாகாது. அனைத்து நன்றிகளும் முதலாவது அல்லாஹ்வுக்கு, அடுத்ததாக இந்த பிறை டிவி நிர்வாகத்திற்கு, ஏற்பாட்டாளர்கள், முகாமையாளர்கள் அனைவரையும் சாரும். புனிதஸ்தலங்கள் 3இல் இன் அவ்வள பைத்தி உது அலின்னாஸ் லல்லதி பிபக்கத்த முபாரகா, மக்களுக்காக வேண்டி உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட வைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட முதல் வீடு புனிதஸ்தலம் மக்காவில் இருக்கின்ற லல்லதி பிபக்கா, மக்காவில் இருக்கின்ற அந்த காபத்துல்லா என்ற அந்த வசனத்தை ஞாபகமூட்டியவனாக ஹத்தீப், இன்றைய ஹத்தீபாக சென்ற வார ஹுத்பாவுடைய நம்முடைய ஹுத்பாவின் சாராம்ச முதலாவது ஹுத்பாவாக நமக்கு ஏற்பாடாகி இருப்பது ஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் அசீஸ் அஸ்-சுதைஸ். காபத்துல்லா மக்கா என்றாலே இவர்களுடைய ஞாபகம்தான் பலருக்கு வரும். இவர்களுடைய குரல் வளம் உலகத்திலே பல அதிகமானவர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஒரு குரல் வளம் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய குரலில் இன்னும் இன்னும் பரக்கத் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரடியாக கேட்கின்ற பொழுது உள்ளங்கள் எல்லாம் அப்படியே உருகக்கூடிய, நாம் லயித்து போகக்கூடிய அளவு அவருடைய குரல் அமைந்திருக்கும். மாஷா அல்லாஹ். அவர்கள் வெறுமலே காரி ஒரு கராத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு பேராசிரியர். இஸ்லாமிய சட்ட அடிப்படை துறையிலே அவர் கலாநிதி பட்டம் முடித்தவர். அந்த துறையிலே பல நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 36 வருடங்களாக காபத்துல்லாவிலே தொடராக இமாமாகவும் ஹத்தீபாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். அப்துல் ரஹ்மான் சுதைசியை பற்றி நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய ஒரு விசேட அம்சம் என்னவென்றால், மிக சிறிய வயதிலே 22 வயதிலே இமாமாக, அல்லாஹுடைய மாளிகையுடைய ஒரு இமாமாக ஹத்தீபாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதும் அவருடைய ஒரு தனித்துவம் என்று சொல்லலாம். நிச்சயமாக சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் ஷேக் அவர்களே, இப்போ இருக்கக்கூடிய இமாம்களிலே ஹரம்களை ஒப்பிட்டு பார்க்கணும், நீண்ட கால நிச்சயமாக ஒரு சேவையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை கபூல் செய்ய வேண்டும். ஹுத்பாவுடைய தலைப்பை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். காலத்துக்கு ஏற்ற மிக இந்த காலத்துடைய ஒரு நோய்க்கு மருந்து என்று சொல்லலாம். இந்த காலத்திலே பரவலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்கு ஒரு மருந்து, அழகான ஒரு தலைப்பு. அதாவது அல் ஃபுஜூர் ஃபில் ஹுசூமா அல் ஆஃபத்து அல் இலாஜ். அதாவது பிறரோடு விவாதிக்கின்ற பொழுது நம்முடைய
பேச்சை அழகாக அமைத்துக் கொள்ளுதல். ஃபுஜூர் என்ற வார்த்தை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அசிங்கமான பேச்சு பேசுவதற்கு சொல்லப்படும். தூசண வார்த்தை என்று சொல்லுவோம், ஆபாசமான வார்த்தை என்று சொல்லுவோம், ஒழுக்க இனம் என்று சொல்லுவோம். அது அனைத்தும் அந்த ஃபுஜூர் என்ற வார்த்தைக்குள் அடங்கும். விவாதிக்கின்ற பொழுது, கருத்து பரிமாறுகின்ற பொழுது நீங்கள் அழகாக எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் பேச்சு உரையாடல் என்ற கருப்பொருளை, அதனுடைய ஆபத்தென்ன, அந்த நோய்க்குரிய சிகிச்சை என்ன, அந்த கெட்ட பண்புக்குரிய சிகிச்சை என்ன என்ற தலைப்பிலே ஷேக் அவர்கள் அந்த ஹுத்பாவை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள், நிகழ்த்தியிருக்கிறார்கள். முக்கியமாக சில தலைப்புகளை உள்ளடக்கியிருக்கிறார்கள். ஒன்று, இப்பொழுது விவாதம் புரிகின்ற பொழுது இந்த தூசண வார்த்தைகள், ஒழுக்க இனமான ஆபாச வார்த்தைகள் பேசுவதனுடைய அபாயம் என்ன, விளைவுகள் அபாயம். அதே போன்று மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு நடந்து வரக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டை அல்லாஹ் உண்டாக்கி இருப்பதனுடைய நுட்பம் என்ன என்ற ஒரு விஷயத்தை உடைக்கிறார்கள். அதே போன்று திட்ட தெளிவாக முன்வைக்கிறார்கள். விவாதம் புரிகின்ற பொழுது, கருத்து பரிமாறுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது இந்த ஒழுக்க இனமாக தூசண வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், பிறருடைய மானபங்கப்படுத்துகின்ற வார்த்தைகள் பேசுவது ஒரு இழிவான செயல் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார்கள். அதே போன்று மக்களிலே இந்த விவாதம் புரிகின்றவர்களில் நல்ல முறையில் நடக்கின்ற சிறந்த சாரார் யார்? விவாதம் மாத்திரமல்ல, வாய்த்தர்க்கம் என்று சொல்லலாம். கருத்து ரீதியான கருத்து முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது அதில் நல்லவர்களாக நடந்தவர்கள் யார், தீயவர்கள் யார் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதே போன்று முன்னோர்கள், சலஃபு சாலிஹ் முன்னோர்கள் இந்த துறையிலே உரையாடல், பிறருடைய கருத்து பரிமாறும் பொழுது, அவருடைய விவாத அந்த நிகழ்வுகளின் பொழுது எப்படி அவர்களுடைய அந்த போங்கிருந்த வேற்றுமையின் போது எப்படி அந்த கருத்துக்களை, பிறருடைய கருத்துக்களை மதித்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள். அதே போன்று கடைசியாக அவர்கள் இந்த விவாதம் புரிகின்ற பொழுது இந்த தீய நடத்தை, தீய பேச்சுவார்த்தைகளுக்கு இறைவன் புறத்தால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிகிச்சை என்ன, வழிகாட்டல் என்ன, அல் இலாஜு ரப்பானி, அதையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக ஹுத்பாவுடைய முகவுரையிலே ஷேக் அவர்கள் தலைப்பு அழகான முறையிலே ஹம்து ஸலவாத்துக்கு பின்னால் ஷஹாதத்து கலிமா சொல்லி ஹுத்பாவை ஆரம்பிக்கின்ற பொழுதே அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அதாவது பொதுவாக முன்சிஃபீங்கள் என்றது இன்சாஃப், நீதமான நேர்மையானவர்கள், நடுநிலை போக்குள்ளவர்கள், அவர்களை புகழ்ந்த அந்த ஹுத்பாவுடைய முகவரை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களே நிச்சயமாக நாங்கள் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்களுடைய ஷேக் அவர்களுடைய ஹுத்பாக்களை பார்க்கின்ற போது, அவருடைய வசன நடைகளை பார்க்கின்ற போது, நீங்கள் சொன்னீர்கள் நிச்சயமாக அவருடைய கிராத், அவர் குர்ஆன் ஓதுகின்ற போது அது உள்ளத்தில் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடியதை உணர்கிறோம், எல்லோரும் உணர்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய பேச்சிலும் கூட, அவருடைய ஹுத்பாவுடைய வார்த்தைகளை பாருங்கள், அரபு மொழி அந்த வசன நடைகள், கட்டமைப்புகளை பார்க்கின்ற போது, தொகுப்பை பார்க்கின்ற போது நிச்சயமாக இதை சர்வசாதாரணமாக மொழிபெயர்க்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். நீங்கள் அழகாக தயாரித்து விட்ட மொழிபெயர்ப்பை நீங்கள் தயாரித்திருப்பீர்கள். இதனை மொழிபெயர்ப்பதற்கு அரபியில் மிகப்பெரிய ஒரு பாண்டித்யம் தேவை. ஒரு வகையில் இவரை நாங்கள் நோக்குகிறோம் ஒரு லுகவியாக, கவிஞர். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஷேக் அவர்களை பின்னால் விவரிக்கின்ற பொழுது விளங்கும் கவிதைகளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் உருவாக்கிய கவிதைகள், சில கவிதைகளை அவர் வேற கவிஞர்களுடைய எடுத்திருக்கிறார். ஹம்து ஸலவாத்துக்கு பின்னால் தக்வாவை பற்றி சொல்கின்ற பொழுது கூட யார் உயர்ந்த அந்தஸ்தை, சமூகத்திலே நல்ல கண்ணியமான வாழ்க்கையை விரும்புகிறாரோ சந்தேகம் இல்லாமல் அவர் தக்வாவை கடைபிடிக்கட்டும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்ற சாராம்சத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். உமையுத்த இல்லா ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகிஹி ஃபௌலைகுமுல் ஃபாயிஸூன். யார் தக்வாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்ற சூரத்து நூறுடைய 52வது வசனத்தை முகவரையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை அடுத்ததாக மிகவும் நல்ல பல வழிகாட்டல்களையும் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஜாமி என்று சொல்வார்கள், எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வசனத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஹுத்பாவை ஆரம்பித்தார்கள். சொல்லுங்கள். அடுத்ததாக அந்த தக்வாவுக்கு பொருத்தமான குர்ஆனாயத்தை ஓதி முடித்த கணத்திலே ஒரு கவிதையை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அது என்ன, சுருக்கமாக சாராம் சொல்கின்ற பொழுது, பொதுவாக கண்டு பாதிக்க பூமியின் உள்ளே யாரும் காணாத இடத்திலிருந்து கூட தக்வாவோடு ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம், இலாஹின் பக்கம் முன்னோக்கி தக்வாவோடு வாழுகின்ற பொழுது அவர் உயர்ந்த அந்தஸ்துகளில் உயர்ந்து செல்வார். ஆலியர் ருத்தப்,
என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய அறிவு ஹாஃபிக் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய அறிவு ஆற்றலால் அந்த ஷல்லால் என்ற வார்த்தை ஓட்ட போல சொல்லும் நாங்கள் நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து நிறைய தண்ணீரை அள்ளிக்கொள்வது போன்று அவர் தண்ணீர் வீரிட்டு பாய்வதை அவர் அந்த நீர்வீழ்ச்சி தாராளமாக தண்ணீர் எடுப்பது போன்று அவர் தன்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஞானங்களை அறிவுகளை அவர் நிறைத்துக் கொள்வார், அள்ளி எடுத்துக்கொள்வார். அதே போன்று தவிர்க்கப்பட வசனம் அதே போன்று அவர் பொதுவாக தனக்கு ஒரு இல்ஜாம், ஒரு மூக்கணம் கயிறு போட்டுக் கொள்வார், தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வார். தவிர்க்க வேண்டிய விடயத்திலே அவர் தன்னை தவிர்த்து ஒதுங்கி நடப்பார் என்ற அழகான ஒரு கவிதையை முன் வைத்திருக்கிறார்கள். அது பின்ன முஸ்லீம்களை விழிக்கிறார், ஐயோல் முஸ்லிமூன், முஸ்லிம்களே. மொழிபெயர்ப்பு நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய மொழிபெயர்ப்பையும் நீங்கள் சொல்லிவிட்டு போகுங்கள். அது ஹுத்பாவுடைய முழுமையான மொழிபெயர்ப்பை வழங்குங்களோ. நிச்சயமாக பொதுவாக நீங்கள் இவ்வளவு நேரமாக அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், அதனுடைய உள்ளடக்கத்தை சுருக்கமாக சொன்னீர்கள். இப்போது நீங்கள் மொழிபெயர்ப்பை நேரடியாக சற்று சொன்னால் நேர்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும், அது பொருத்தமாக இருக்கும். சொல்லுங்கள். ஆரம்பத்திலே மிக உயர்ந்த, மிக வெளிச்சமான, ஒளிமயமான இந்த ஷரியா மிகவும் வீர்நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற கால பருவத்திலே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மிக கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிக கைசேதத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய ஒரு முங்கர் ஃபாஹிஷ் சொல்கிறார்கள், அருவருக்கத்தக்க பாவம் என்ற ஒரு புதிய ஒரு பாவம் உருவாகி இருக்கிறது. அந்த பாவம் என்னவென்றால் இறுதியில் சொல்கிறார்கள் அது மிகவும் பயங்கரமானது. அழகான வசனடையிலே சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது ஷேக் அவர்களே, இந்த அதாவது நாம் சொல்லுவோம் அந்த ஹம்தல் அல்கம் என்று அந்த கொமட்டிக்காய் என்று சொல்லுவோம், அதிலே கசப்புத்தன்மை உள்ள கொமட்டிக்காய் இருக்கிறது. அதை வர்ணிக்கின்ற பொழுது இந்த பழக்கம் இருக்கிறதே, இப்படி நான் சொல்ல இருக்கின்ற இந்த தலைப்பு எப்படி ஒரு கொமட்டிக்காய் கசப்பாக இருக்கும், அது போன்று கசப்பானது ஒரு தலைப்பு. அழகான அந்த வார்த்தைகளே, அதாவது அல்கமுன் ஃபி சரீரத்திஹி ஹம்தலுன் ஃபி நதீஜதிஹி, அவருடைய இயல்பு தன்மை அவருடைய பார்க்கின்ற பொழுது அந்த கொமட்டிக்காயுடைய மரத்துடைய அந்த மரத்துக்கு பேர் தான் அல்கம், காய்க்கு பேர் ஹம்தல். அந்த மரமும் கசப்பானது, காயும் கசப்பானது. அந்த காய்க்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் அந்த ஷேக் நபி அவர்கள் குர்ஆன் ஓதாத முனாஃபிக் ஒப்பிட்டார்களே, அது போன்று இப்பொழுது தொடர்ச்சியாக அப்படி அந்த வர்ணித்தை விட்டு அதுக்குத்தான் இப்படி நீங்கள் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். அல் ஃபுஜூரு ஃபில் ஹுஸூமா தலைப்பை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பேச இருக்கின்ற தலைப்பை முன்னால் சொல்லிவிடுகிறார், கருப்பொருளை சொல்லிவிடுகிறார்கள். சொல்லி ஏற்கனவே பாத ஹுஸ்னில் அஷ்ரதி வத்தீபில் அரோமா, நல்ல அழகான அரோமான ஆத்திஃபான கருத்து இருக்கிறது. நல்ல அழகான மிருதுவான அன்பான பாசமான ஒரு பழக்க வழக்கமுள்ளவர்களாக இருந்த பிறகு இப்படி கெட்டு போய்விட்டோமே சிலர், சமூகத்தை பிரிக்கக்கூடிய காரியம் என்று அழகான முறையிலே அதை அந்த பந்தியை முடிக்கிறார்கள். அதுக்கு பின்னால் இஹ்வத் அல் ஈமான், ஈமானிய சகோதரர்களை என்று விழிக்கிறார்கள். விழித்துவிட்டு கருத்து வேற்றுமை என்பது அது அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் ஒன்று, இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்பொழுது ஒரு குர்ஆன் ஆயத்தை கொண்டு வலவ் ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லாரையும் ஒரே கருத்தில் உள்ளவர்களாக, ஒரே மதத்தில், ஒரே மார்க்கம், ஒரே மதம், ஒரே போக்கு, ஒரே கொள்கை உள்ளவர்களாக ஆக்கியிருக்கலாம். வலா யஸாலூன முக்தலிஃபீன், தெரியும் உங்களுக்கு வலா யஸாலூன என்ற கருத்து, தொடர்ந்து கருத்து வேறுபாடு பட்டுக்கொண்டே இருப்பார்கள். இல்லா மர் ரஹிம ரப்புக், அங்குதான் விஷயம் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்களை தவிர அவர்கள் வீண் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள், முறைப்படி செய்து கொள்வார்கள். வலிதாலிக ஹலக்கும், அல்லாஹ்வுடைய வித்தியாசமாக வேறுபட்டு ஒருவருக்கொருவர் மாற்று கருத்துடையவர்களாக வாழத்தான் படைத்திருக்கிறார். ஆனால் ஒருவர் மதித்து நடக்க வேண்டும் என்ற அரபில் இக்திலாஃப் என்று சொல்வார்கள். ஷேக் அவர்களே, ஹிலாப் இக்திலாஃப், எங்களுக்கு பேசுறது இக்திலாஃப். சூரத்து ஹூதுடைய 118வது 119வது வசனங்கள் அவை. சரி, இப்பொழுது ஹிலாஃப் தான் மோசமானது சொல்கிறார்கள். நேர்கள் விளைய கொள்ள வேண்டும், அரபு சிறிய சிறிய பதங்கள் தான். அல் இக்திலாஃப் வல் ஹிலாஃப், அது இயல்பான ஒன்று. இக்திலாஃப் என்பது எல்லோருக்கும் இருக்கும். 5 குழந்தைகள் ஒரே வீட்டில் 5 வித்தியாசமாக இருக்கும். ஹிலாஃப் வரக்கூடாது, முரண்பாடு, வேற்றுமை, பிரிவினை வரக்கூடாது, ஒற்றுமை கிடக்கூடாது, இதுதான் அந்த அர்த்தம். அப்பொழுது அது ஷர்ரு என்ற வார்த்தை பார்த்திருக்கிறார். அது மோதல்களின் பக்கம், என்ன பிணக்குகளின் பக்கம், விரிசல்களின் பக்கம், பூமியிலே ஃபசாதின் பக்கம் கொண்டு செல்லும் என்று சொல்கிறார். ஹிலாஃப், இக்திலாஃப் அல்ல. அதாவது கருத்துக்களால் முரண்படுகிற போதுதான் அது யுத்தத்திலே போய் முடிகிறது, சண்டையில் போய் முடிகிறது, குடும்பங்கள் பிரிகிறது, ஊர் பிரிகிறது. அதைத்தான் சொல்கிறார் இமாம் அவர்கள். சொல்லுங்க. இப்பொழுது இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாவுடைய
அழகான ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். அதாவது மக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படுவது என்பது இன்றியமையாத ஒரு விடயம், தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஆனால் அது ஏன் அவர்களுடைய நோக்கு வித்தியாசம், அவருடைய ஆய்வு வித்தியாசம், சிந்தனை வித்தியாசம், அதே போன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிவிலே கூடி குறைந்திருப்பார்கள், ஆய்விலே கூடி குறைந்திருப்பார்கள். மதுமும் இழிவான விடயம் என்னவென்றால் ஒருவருக்கொருவர் அடந்தேறுவது, சண்டைப்படுத்திக் கொள்வது, தாழ்த்துவது, ஆக்கிரமிப்பது, மட்டம் தட்டுவது, மானபங்கப்படுத்துவது, அதே போன்று இன்னும் ஒருவர் சிலரை பகை, தாவனல் பிர்வ தகவல் தகவல் அலைஸ்மர் உதுவான், பகை, உதவி செய்ய முடியாது. சரி, இப்பொழுது இயல்பிலே உள்ளதுதான் இஃப்திலாஃப், கருத்து வேறுபாடு என்று சொல்லி கொண்டு வந்து, முரண்பாடு என்று சொல்லி அந்த பந்தியிலே பேசிக்கொண்டு வந்து இந்த காலத்தில் ஒரு நோய் பரவி இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள்? நோய் வகத் அம்மல் பலா, ஒரு வகையான இப்பொழுது சொல்லுகின்ற, அதாவது உள்ளம் சார்ந்த நோய். தொடர்ச்சியாக நீங்கள் கடைசியாக இப்னு கையிம் அல் ஜௌசியா அவர்களுடைய கருத்தை அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் ஹுத்பாவில் சொல்லியிருந்தார்கள், அது பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நேர்களுக்கு வழங்குங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே போன்று ஷேக் அவர்களை நான் கடைசியாக நிறுத்திய அந்த வார்த்தை, இந்த காலத்தில் ஒரு நோய் பரவி இருக்கிறது சில மக்களுக்கு மத்தியிலே. காலம் போக போக நோய் ஒன்று பரவி இருக்கிறது. எந்த அளவு என்று சொன்னால் அதனுடைய உள்ரங்கம் அசிங்கமானது, வெளிரங்கமும் அசிங்கமானது, எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூமின்களுடைய விடயத்தில் மரியாதை குறைவாக நடக்கிறார்கள், மூமின்களுடைய உறவை பேணுகிறார்கள் இல்லை, கண்ணியவான்களுடைய குறைகளை பேசுகிறார்கள், அதே போன்று ஷரியத்துடைய சட்டங்களை மதிக்கிறார்கள் இல்லை, அதே போன்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற அந்த ஒரு மகத்துவம், அந்த உணர்வு கூட இல்லாமல் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த அசிங்கத்திலே துருநாற்றத்திலே ஈடுபடுகிறார்கள். அருவருப்பான வார்த்தைகள். அதே போன்று ஒருவருக்கொருவர் என்ன சகோதரோடு முரண்படுகிறார்கள், மனைவியோடு முரண்படுகிறார்கள், பக்கத்து வீடு முரண்படுகிறார்கள், நண்பர்களோடு இந்த இழிவுடைய அந்த நீர்வீழ்ச்சி போன்று கொட்டி கொண்டிருக்கிற இந்த இழிவுகள் என்று வர்ணிக்கிறார்கள். அந்த கொட்டிக்கொண்டே இருக்கிறது, நீர்வீழ்ச்சிக்கு முடிவில்லை. அதே போன்று இதற்கு முடிவில்லாமல் எந்த அளவு போகிறது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சிலர் முனாஃபிக் என்று சொல்கிறார்கள், காஃபிர் என்று சொல்கிறார்கள், காஃபிர் மதம் மாறி என்று சொல்கிறார்கள். அதாவது இமாம் அவர்கள் சொல்கிறார், அதாவது இந்த வார்த்தையிலே ஏற்படுகின்ற அந்த கருத்து வேற்றுமைகள், சிந்தனையில் ஏற்படுகின்ற வேற்றுமைகள் சில போது அது ஏச்சு பேச்சுக்களுக்கும் தூசண வார்த்தைகளை பாவிப்பதற்கும், ஒருவரை பார்த்து காஃபிரண்டும் அல்லது நீ மதம் மாறிவிட்டாய், நீ ஒரு பாவி, நீ ஒரு நயவஞ்சகன் என்று நாவு கூசாமல் திட்டக்கூடிய ஒரு நோயைத்தான் என்று நாங்கள் சமூக மட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக அந்த சொல்லி விட்டு இது ஒரு சூழ்ச்சி, இது அழகாக சொல்கிறார்கள், இது ஒரு சூழ்ச்சி, பெரிய சூழ்ச்சியில் உள்ளது. ஆனால் மடத்தனத்திலே நடக்கின்ற சூழ்ச்சி, இதனுடைய விளைவை விளங்காமல் செய்து கொண்டு புத்தி பேதத்தால் நடக்கிறது. அவர்கள் எப்படித்தான் மக்கள் செய்தாலும், மலைகள் அங்கும் இங்கு நகர்வதற்கு செய்தாலும் கூட அப்படி அந்த குரானாயத்தை கேள்விக்குறியாக முடிக்கிறார்கள். வைங்கான மக்களும் அல்லது அந்த மக்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இங்கான உறுதிப்படக்கூடிய கருத்தும் இருக்கிறது. இப்பொழுது வயம் குருல்லா, அப்ப சூரத் இப்ராஹிமுடைய 46வது வசனம், அது அன்ஃபாலுடைய 30வது வசனம். அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்வர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரன். வயம் குருல்லா வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அதாவது சூழ்ச்சி செய்வர்கள் அல்லாஹ் பெரும் சிறந்த சூழ்ச்சியாளன் என்ற கருத்தை அந்த குரானாயத்தை முடிக்கிறார்கள். இப்பொழுது இஹ்வத் அல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய இஸ்லாமியர்களே சகோதரர்களே என்று சொல்லி அப்படியே அந்த தன்மையை பற்றி படுத்தி பேசி நேரடியாக பழி சுமத்துவதன் பக்கம் போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இட்டு கட்டுவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த விடயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்விலே அல்லாஹ் சொல்கின்ற ஒரு விடயம்தான், சர்வசாதாரணமாக நீங்கள் தஹ்சபூன ஹய்யினா, மிக சிம்பிளாக சர்வசாதாரணமாக இந்த விடயத்தை நினைக்கிறீர்கள். பிறருடைய குறையை பேசுவது, அப்பாண்டம் சுமத்துவது, இருப்பதை பேசுவது, இல்லாததையும் சொல்வது. இந்த இடத்துல ஷேக் அவர்களே இருப்பதை அவர் விரும்பாத பொழுது பேசும் பொழுது கீபத், புறம், இல்லாததை பேசுவது புஹ்தான், இட்டுக்கட்டுவது, இட்டுக்கட்டி ஒருவருக்கொருவர் பிறருடைய குறைகளை பரிமாறிக்கொள்வது, பேசிக்கொள்வது உங்களுக்கு இலேசாக சர்வசாதாரணமாக நினைக்கிறீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அதீம், அதெல்லாம் விட மிக பயங்கரமான குற்றம் என்று அல்லாஹ் அந்த எச்சரிக்கின்ற சூரத்து நூறுடைய 15வது வசனத்தை அந்த பகுதியை முடிக்கிறார்கள். அதே போன்று வமினன் நாஸி மை யுஅஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத் துன்யா, மக்களிலே சிலர் இருக்கிறார்கள் உங்களுக்கு அவருடைய பேச்சு கவரும், அவருடைய பேச்சு உங்களை கவரும், அழகாக பேசுவார்கள். அதாவது என்ன, சிலர்கள் பேச்சு வைத்தவர்கள் நல்ல அழகாக பாணி ஊற்றுகிறார், தேன் போல பேசுகிறார் என்று அப்படி கவரும் துனியாவுடைய வாழ்க்கையிலே.
குர்ஆனுடைய வசனம் அல்லவா? குர்ஆனுடைய வமினஸ் மய்யுஜிபு கௌலு ஃபில் ஹயாத் துன்யா சூரத்து பக்கராவுடைய 204வது வசனம். சொல்லுங்கள். அல்லாஹ்வை கூட அடிக்கடி போட்டுக் கொள்வார்கள், பேச்சிலே பேசுவார்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்துக் கொள்வார், அல்லாஹ்வை சாட்சி வைப்பார் உள்ளத்தில் உள்ள விடயங்களுக்கு. வஹு அலத்துல் ஹிசாம், மிக பெரும் விதண்டாவாதம் புரிகின்ற ஒருவர், விவாதம் புரிகின்ற, எதற்கெடுத்தாலும் விவாதம், வம்புக்கு வருவது, பிறரை வம்புக்கு இழுப்பது. அது இமாம் தபரி ரஹிமஹுல்லாவுடைய தஃப்சீர் கருத்தை கொண்டது. அல் அலத்து மினர் ரிஜால், இந்த வார்த்தையில அலத்துன்னு சொல்லக்கூடிய யார், அதாவது கடுமையான எங்கட பாசையை சொல்லுவாங்க சண்டைக்காரன், சண்டைக்கோழி என்று சொல்வார்கள், சண்டைக்காரன் என்று சொல்வார்கள். சொல்லுங்கள். மிக கடின சித்தம் உள்ளவன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் அவரே கணக்கே இல்லை, மாசியத்துல்லாவிலே உள்ளம் இறுகியவர். அதே போன்று பாத்திலான விடயங்களை கொண்டு, அசத்தியமான விடயங்களை கொண்டு வாதிடுவார். அவருடைய கருத்துக்கு இஸ்லாத்திலே மூலாதாரம் இருக்காது, எந்த விதமான வழிகாட்டலும் இருக்காது. நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற பாணியில் போவது தான் அலத்துல் ஹசீம். லா இஸ்தகீம் அலா ஹுசூமா, சப்ஜெக்ட் பாய்வார். ஒரு தலைப்பில் பேசிக்கொண்டு வந்து ஒரு நிலையாக இருக்க மாட்டார், இன்னொரு தலைப்புக்கு மாறுவார். இப்படியான அதே போன்று அதுக்கு பொருத்தமான அழகான பயங்கரமான அன்பு சகோதரர்களே ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அபுகதர் ரிஜாலி லில்லாஹி அலதுல் ஹசீம், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரியவர்கள். இதை நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான அடியார்கள் உள்ளவர்கள் தான் வீண் விவாதம் புரிபவர்கள், அர்த்தம் இல்லாமல் பிரடுமோதுபவர்கள் என்ற கருத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடிய, வாய் தர்க்கம் புரியக்கூடியவர்கள். சொல்லுங்கள். அப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை ஞாபகமூட்டுகிறார்கள். ஒரு மனிதன் தான் ஒன்றை விரும்புவது, வெறுப்பது, ஒன்றுக்கு உடன்படுவது, உடன்படாமல் இருப்பது, இது இயல்பு தன்மை என்றாலும் அது உங்களை ஒருவருக்கொருவர் ஏசி பேசி தூசண ஆபாச வார்த்தைகள் பேசுவதின் பக்கம் இட்டு செல்லக்கூடாது. அதுதான் ஆபத்து என்ற சிந்தனையை முன்வைக்கிறார்கள். மக்களிலே நல்லவர்கள், நேர்மையாக இருப்பார், உண்மையாளராக இருப்பார், அதே போன்று தெளிவாக அவருடைய தீன் மார்க்கப்பட்டவரை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு யாராவது அழகான மிக எச்சரிக்கையான ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார், மிக பயப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அதுதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காஸா ஃபீ பாத்தின் வஹுவ யஅலமுஹு, இது அசத்தியம், நான் பேசுவது பொய், என்ன அஃபாண்டம், இது பொய், இட்டுக்கட்டு, எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிந்தும் அசத்தியத்தில் யார் விவாதம் புரிவாரோ அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திலே லம் யஸல் ஃபீ சகத்தில்லா, கோபத்திலேயே மூழ்கி இருப்பார், அப்படியே இருப்பார். ஹத்தா யன்சியானுல் என்ன, அது அதிலிருந்து முழுமையாக தௌபா செய்து மீளாதவரை, தன்னை கலட்டிக் கொள்ளும் வரை, நீங்கிக் கொள்ளும் வரை. அடுத்த பகுதி ஹதீஸுடைய பயங்கரமானது. அன்பார்ந்த நேயர்களே, ஹதீஸை முன்வைக்கிறார்கள் ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள். யாராவது ஒருவர் ஒரு மோமினுடைய விடயத்தில் இல்லாத ஒன்றை பழி சுமத்தி சொன்னால் ரதகத்துல் ஹபாலுக்குள்ளே அல்லாஹ் தங்க வைப்பான், அதற்குள்ளே போடும். ரதகத்துல் ஹபால் என்றால் என்ன தெரியுமா? நரகவாதிகளுடைய செயல் சலங்கள். ஷேக் அவர்களே, நினைத்ததெல்லாம் சிந்தி ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்கின்ற சொர்க்கம் ஒரு புறம் இருக்க, நரகத்தில் இருப்பது ஒரு புறம் இருக்க, நரகவாதிகளுடைய செயல் சலத்துக்குள்ளே அல்லாஹ் தத்தளிக்க வைப்பான். சுப்ஹானல்லாஹ், பயங்கரம். அல்லாஹ் நம்ம பாதுகாக்க வேண்டும். அப்படியே இன்ன அர்பர் ரிபா இஸ்திதாது மரபி ஐர்தியாகி, அந்த ஹதீஸை, அந்த முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்கள். இன்று சர்வசாதாரணமாகத்தான் மக்கள் மற்றவர்களை மானபங்கப்படுத்துவது, இழிவாக்குவது, கேவலப்படுத்துவது என்பது சர்வசாதாரணமாக இந்த உலக சமூக வலைத்தளங்களிலே காணப்படுகிறது. எனவே ஷேக் அவர்கள் அந்த சமூக வலைத்தளங்கள் என்ற பெயரையும் சொல்லித்தான் இந்த ஹுத்பாவிலே இந்த விடயத்தை சொன்னார்கள். சமூக வலைத்தளம் ஆரம்பித்து சொல்லிவிட்டார்கள். அந்த நோய் பரவுகிறது இப்படியான வலைத்தளங்களிலே. சொல்லுங்கள். அர்பர் ரிபா, ரிபா வட்டியிலே ஆக பெரிய வட்டி, மிக மோசமான வட்டி என்ன தெரியுமா? பிறருடைய மானத்தில் கை வைப்பது, பிறரை மானபங்கப்படுத்தி பேசுவது என்ற ஹதீஸை வலியுறுத்தியிருக்கிறார்கள், முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த சாராம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜுல் ஜலால், அல்லாஹ் இப்படி ஒன்றை ஆக்கிவிடக்கூடாது, இப்படி சந்திக்க கூடாது. மத்துமூஸ் என்ற வார்த்தை, மத்துமூஸ் என்ற ஷேக் அவர்களை தெரியும் உங்களுக்கு, முண்டம், கண்மூக்கு வாய் ஒன்றும் இல்லாத ஒரு முண்டத்தை உருவம் கொடுக்குமாறு, தெளிவுபடுத்துமாறு அல்லாஹ் சொல்ல வைக்கிற நிலைமைக்கு நீ ஆளாகக்கூடாது என்றால் என்ன தெரியுமா? இல்லாத ஒன்றை சொல்லி நீ உருவாக்க கூடாது. இன்னொரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வருகிறது, ஷேக் அவர்கள் சொல்லாவிட்டாலும் பொருத்தம் நினைக்கிறேன். யாராவது இல்லாத ஒன்றை சொன்னால் அதை நிரூபிக்க சொல்வான் அல்ல மறுமையில். நிரூபிக்காவிட்டால் அந்த கருத்துடைய விளக்கத்தை தான் இங்கு கவிதையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். சரி, உம்மத்தல் இஸ்லாம், இஸ்லாமிய சமூகமே, அது மக்காவுடைய சமூகம் அல்ல, மதீனாவுடைய சமூகம். ஆரம்பத்திலே சொன்னேன், அவர்கள் பேசுவது என்பது அங்கு வரக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் அல்ல. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினர்கள் ஏற்பாடு செய்ததற்கான பிரதான காரணம், அங்கு மக்காவிலே பேசப்படுவது உலகத்துக்கும் அது நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. எங்களுடைய மக்கள் அது அரபு மொழியினால் அதை விளங்க முடியாத காரணத்தினால் தான் நாங்கள் தமிழ் மொழியில வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக அடுத்தது ஷேக் அவர்களை நேரடியாக ஆரம்பத்தை சுட்டிக்காட்டினார்கள்.
பிறரை நயவஞ்சகன் என்று பழி சுமத்துவது, பேர் சொல்வது, இப்படி நடப்பவர்கள் தான் நயவஞ்சகக்காரர்கள் என்பதற்கு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி நடப்பவர்கள் தான் நயவஞ்சகக்காரர்கள். அதில் முனாஃபிக் கூடிய அடையாளம் 4 எங்களுக்கு தெரியும். பேசினால் பொய், வாக்களித்தால் ஏமாற்றம், அதை நம்பினால் மோசடி. நான்காவது அது முனாஃபிக், தெளிவான முனாஃபிக், களப்பற்ற முனாஃபிக், நயவஞ்சகன். அதில் என்ன தெரியுமா, பிறரோடு வாதிடும் பொழுது, அதாவது முரண்படுகின்ற பொழுது தூசண வார்த்தைகள் பேசுவார். ஃபஜர தலைப்பே அதுதான், அவருடைய குத்துபாவுடைய தலைப்பே. அது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அதே போன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபுஜூர் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தையும் எடுத்து கொண்டு வந்திருக்கார். அதாவது பகிரங்கமாக பாவம் செய்வதை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை, கெட்ட தூசண வார்த்தைகள், அசிங்கமான பேச்சை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. எப்படி அசிங்கம் என்றால் ஷேக் அவர்களே, ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் கேட்கிறார்களவா, அந்த கேட்கின்றவர் பேசுகின்றவர் ஒரு பாவி என்பதை விளங்கிக் கொள்வார். அவருடைய பேச்சை வைத்து ஒரு கெட்ட மனிதர் என்றதை பேச்சில் சக்தியில் இருப்பதுதான் அகப்பைக்கு வரும் என்பதை போன்று. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம். என்ன கேட்கப்பட்டதாம்? உங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்து கிடைக்க என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்களாம், நான் யாரோடு வாதிட்டாலும் வேற்றுமையோடு பிரிய மாட்டேன், எங்கள் இருவருக்கும் இடையிலே சமாதானத்துக்கு ஒரு இடம் வைத்துக் கொள்வேன். என்ன பிரிவினை வந்தாலும் நாங்கள் அதனை சமாதானமாகிக் கொள்வோம் என்ற ஷேக் அவர்களே, விவாதம் முடிந்த பிறகு நானும் அவரும் ஒற்றுமையாகி விடுவோம். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க கண்ணியமானவர்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே, அடுத்ததாக ஒரு யூனுஸ் அஸ்-ஸதஃபி ரஹிமஹுல்லாவுடைய ஒரு விடயத்தை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபிஈ நம்முடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட அறிவாளியை நான் கண்டது கிடையாது. ஒரு நாள் ஒரு சட்ட பிரச்சனையில் அவரோட வாதம் புரிந்தேன், கருத்து பரிமாறிக்கொண்டேன். பின்பு பிரிகின்ற பொழுது என்னுடைய கையை பிடித்தார்கள். சஃபை முடிந்து பிரிகின்ற பொழுது என்னுடைய கையை பிடித்து கொண்டு கூட்டிக் கொண்டு சொன்னார்கள், அபு மூசா, இவர்களுடைய புனைப்பேர் அபு மூசா, நாங்கள் இருவரும் என்னதான் கருத்து வேறுபாடு பட்டாலும் இந்த மஸ்அலா, இந்த சட்ட பிரச்சனை நானும் நீங்களும் உடன்படவில்லை என்றாலும் நாங்கள் ஒரு சகோதரராக வாழ்வதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். கருத்து தான், கருத்து பரிமாறம், விவாதம் அந்த சபையிலே எழும்புகின்ற பொழுது நான் அஹுல் முஸ்லிம், நான் உங்களுடைய சகோதரன், அப்படி இருப்போமே என்று கைகோர்த்தார்கள். கை கோர்த்திருந்தவர்கள் கை விரிக்கிறார்கள், அவர்கள் கருத்து முரண்பாட்டுக்கு கை கோர்த்துக் கொள்கிறார்கள். அதே போன்று மூமின்களை முன்னோக்கி அதே தலைப்பில் அழகான வார்த்தைகளை பேசி வந்து அப்படியே வந்து இறுதி கட்டத்திலே ஃபதபையனு, மீடியாக்கள் வருகின்ற செய்திகளில் காட்டப்படக்கூடிய செய்தி, ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அது ஏனைய வலைத்தளங்களாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், அவர்கள் சொல்லவில்லை, சொல்லுகின்ற வார்த்தையை தான். செய்தி ஒன்று வந்தால் ஃபதபையனு, இன்ஜாக்கும் ஃபாசிக்கு பினபைன், தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள், அதனுடைய ஆதாரத்தை தேடுங்கள், அது உண்மையாண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, நீங்கள் அந்த தகவலை வைத்து அவரை சாடி, அவருக்கு எதிராக எழுதி, அவருக்கு எதிராக பேசி, அவருக்கு எதிராக நீங்கள் 4 பேர் சேர்ந்து பேசி, நீங்கள் ஜஹாலத்தினால், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மடத்தனத்தினால், அறியாமையினால் யாரையும் நீங்கள் தாக்கிவிடக் கூடாது. அதற்கு பின்னால் உண்மை விளங்கிய பிறகு கை செய்தப்படவும் கூடாது என்ற ஹுஜராத்துடைய 6வது வசனத்தை அங்கே ஓதி முடித்து அந்த ஹுத்பாவை நிறைவு செய்கிறார்கள். ஷேகர்களே, நாம் முழு ஹுத்பாவையும் நாம் முன்வைக்க போகின்ற பொழுது நீங்கள் அதாவது ஆழமாக உள்ளடக்கத்தையும் முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டு அதில் கடைசியாக ஷேக் அவர்களே தஜ்ரீஹ் என்று சொல்லப்படுகின்ற மற்றவர்களை குத்தி பேசுவதையும் சொல்லியிருந்தார். அதை நிச்சயமா தஜ்ரீஹ் என்ற வார்த்தை சொல்லுங்கள். அஹ்ஸாபுடைய சூரத்துல் அஹ்ஸாபுடைய 58வது வசனம் ஷேக் அவர்கள் நான் நேரிடம் வேண்டிக் கொள்வதே வேண்டுமென்றால், இந்த குர்ஆன் ஆயத் ஹதீஸை நாங்கள் இலக்கங்களோடு சொல்கின்ற பொழுது மேலதிக விளக்கங்களை உலமாக்களிடம் படிக்க வேண்டும். இது சுருக்கம், சாராம்சம். நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று மூமினான ஆண் பெண்களுக்கு அவர்கள் செய்யாத காரணத்தை செயலை வைத்து நோவினை செய்வார்களோ, மனதை உடைப்பார்களோ, நோவினை செய்வார்களோ, அவர்கள் பழி சுமத்தலை சுமந்து கொண்டார்கள். புஹ்தான் இட்டுக்கட்டை, அதாவது தெளிவான பாவத்தை அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை, அதாவது நான் சொன்னது போன்று அந்த அஹ்ஸாபுடைய 58வது வசனத்தை ஓதி முதலாவது ஹுத்பா நிறைவு செய்து 2வது ஹுத்பாவை சுருக்கமாக அந்த குர்ஆன் வசனத்தை மையமாக வைத்து கூனு கவ்வாமீன, அதாவது சூரத்து மாயிதாவுடைய 8வது வசனத்தை மையமாக வைத்து பேசியிருக்கிறார்கள். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நிலையான போக்கில் வளருங்கள், யாரும் பகைமையினால் நீங்கள் ஒருவர் பிடிக்காத என்பது அவருக்கு நீங்கள் அநியாயம் செய்து விட வேண்டாம் என்ற சாராம்சம் உள்ள ஆயத். அதே போன்று லா யஸ்ஹர் கௌமும், ஒரு கூட்டத்தினர் கூட்டத்தை பரிகசிக்க வேண்டாம்,
அது கேலியான வார்த்தையாக இருக்கலாம், கேலி சித்திரமாக இருக்கலாம், அதே போன்று பட்டப்பெயர்களை கையாண்டிகளாக இருக்கலாம், பட்டப்பெயர்கள் வைக்கலாம், அவர்களை பற்றிய என்ன அவர்களுக்கு இரட்டை அர்த்தத்திலே பேச எப்படியும் நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் சிலர் வேளை அவர்கள் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம். பட்டப்பெயர் சொல்லி அழைக்க தனாபது பில் அல்காப். ஏனென்றால் மிகப்பெரிய கெட்ட ஒரு அந்த அதாவது பேர்தான் அல் ஃபுசூக் ஈமானுக்கு மேல் பாவம் செய்வது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. தௌபா செய்யாவிட்டால் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற ஆயத்தை ஓதி முடித்தால் முஸ்லிம் மன் சலிமல் லிசானி வயது என்ற ஒரு முஸ்லிம் என்றாலே தன்னுடைய சொல்லால் செயலால் பிறருக்கு தீங்கிழைக்காதவன், பிறர் இவருடைய சொல் செயலை விட்டும் பாதுகாப்பாக நிம்மதியாக இருப்பார்கள் என்ற அந்த அடிப்படையான ஒரு ஹதீஸை புகாரி முஸ்லிம் சஹீஹ் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படியே நபியுடைய ஸலவாத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி ஹுத்பாவை நிறைவு செய்தார்கள். முழு உலக மக்களுக்கும் இந்த தற்போது ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயிலிருந்து, இந்த கொரோனா போன்ற நோய்களிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து விடுவிக்குமாறு பிரதானமாக துஆ செய்திருக்கிறார்கள். மாளிகையிலே சமூக பற்றோட இந்த துஆவை மிக அழகான முறையிலே நீண்ட ஒரு உளமுருக துஆ செய்து அந்த ஹுத்பாவை முடிவு செய்திருக்கிறார்கள். நோயாளிகளுக்கு துஆ செய்திருக்கிறார்கள், சோதிக்கப்பட்ட துஆ செய்திருக்கிறார்கள், சிரமப்படக்கூடிய துஆ செய்திருக்கிறார்கள், அதே போன்று அநியாயம் செய்யப்படக்கூடிய துஆ, நீண்ட ஒரு துஆ ஷேக் அவர்களே. அந்த துஆவை கூட நாங்கள் தனி நிகழ்ச்சியாக மொழிபெயர்க்கலாம். அது நாம் ஹுத்பாவுடைய சாராம்சத்தை முன்வைத்து விட்டோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்ற அந்த துஆவை உள்ளடக்கி இருக்கிறார்கள். இறுதியாக கபூலியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற எங்களிடமிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, நீ செவியேற்பவன், நீ எங்களுடைய விடயங்களை அறிந்தவன், எங்களுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக, நீ அன்புள்ளவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற சூரத்து பக்கராவுடைய 127வது 128வது அந்த துஆவுடைய வசனத்தோடு ஹுத்பாவை நிறைவு செய்திருக்கிறார்கள். எனவே இயன்றளவு சாராம்சம் அடிப்படை எல்லா தலைப்புகளையும் முன்வைத்தோம். படிப்பினை பெறுவோம். ஷேக் அவர்களே, என்ற உங்களுடைய வினாவுக்கு ஏற்றவாறு சில விடயங்களை அல்ஹம்துலில்லாஹ் தலைப்புகளை பொதிந்தவாறு முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஆம் நேர்களே, இவ்வளவு நேரமாக அல்லாஹ்வுடைய முதலாவது மாளிகை காபத்துல்லாவிலே நிகழ்த்தப்பட்ட ஹுத்பாவுடைய சாராம்சத்தை, உள்ளடக்கத்தை மிக அழுத்தம் திருத்தமாக ஆஷிக் ரஷாதி அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த விடயங்களை நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு ஷேக் அவர்களுக்கும் இன்னும் ஒரு தடவை நான் நன்றி செலுத்திவிட்டு ஷேக் ஆஷிக் அவர்களே, இரண்டாவதாக நாங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்த மிம்பர், நபி அவர்கள் 10 வருட காலங்களாக மதீனாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள், அங்குதான் மரணித்திருக்கிறார்கள், அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மதீனாவுடைய ஹுத்பாவை சென்ற வாரம் ஷேக் அப்துல்லா அல் புஐஜான் என்று சொல்லப்படக்கூடியவர், சவுதியில் ரியாத் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர், இன்று சுமார் ஒரு 10 வருட காலங்களாக மஸ்ஜித் நபவியுடைய இமாமாகவும் ஹத்தீபாகவும் செயல்பட்டு வருகிறார். இவரும் இஸ்லாமிய சட்டத்துறையிலே கலாநிதி பட்டத்தை பெற்று மதீனா சர்வதேச பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக அவர் ஒரு கடமை புரிந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மஸ்ஜித் நபவியுடைய இமாமாகவும் ஹத்தீபாகவும் இருக்கிறார். அவருடைய சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை சுருக்கமாக அதனுடைய சாராம்சத்தை நேர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதையும் சொல்லுங்கள். மிகவும் படிப்பினையாக பொருத்தமாக அது அமையும். ஷேக் அவர்களே, இந்த என்பது அதனால் நாங்கள் அடைய வேண்டிய படிப்பினைகள் என்ன? காலத்துக்கு பொருத்தமான தலைப்பு. ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸியுடைய பண்பாடு ரீதியான விஷயங்களை பேசினார்கள். இவர்கள் இந்த பருவ காலத்தை பற்றி எப்படி நாங்கள் இதை எப்படி கழிப்பது, இதன் மூலம் நாங்கள் அடைய வேண்டிய படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படை அம்சங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே துனியாவுடைய வசந்த காலம் என்றும் இலையுதிர் காலம் என்றும் கோடை காலம் மாரி காலம் என்று மாறி மாறி வருவது சில படிப்பினைகளுக்குரிய படிப்பினை புத்துணர்ச்சி பெற வேண்டிய விடயங்கள் என்ற கருப்பொருளை உடைக்கிறார்கள். அதே போன்று மழை பெய்து தாவரங்கள் மரங்கள் முளைப்பதை வைத்து எங்கே ஒப்பிடுகிறார்கள்? இஹ்யாவுல் மௌத்தா, மரணித்தவர்களை அல்லாஹ் எழுப்புவான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது மழை பெய்வதிலும் படிப்பினை இருக்கிறது, மழையிலும் படிப்பினை இருக்கிறது. சொல்லுங்க. அப்போ அதே போன்று மோமின் ஷித்தா என்பது ஷேக் அவர்கள் அரபு நாடுகளிலே பெரும்பாலும் லீவ் ஒரு வகையான விடுமுறையோடு உலக மட்டத்திலே இந்த விடுமுறை காலம், அதை நீங்கள் ரப்பி ஒரு வசந்தமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஒரு செழிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தலைப்பு உடைக்கிறார்கள். அதே போன்று இந்த ஷித்தாவுடைய இந்த மாரி காலத்துடைய சிறப்பு அம்சத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஷேக் அவர்களே, அதை எப்படி இணைக்கிறார்கள் பாருங்கள். இந்த காலத்துக்கு பொருத்தமாக ஃபுக்கராக்கள் மிஸ்கீன்கள் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் இந்த காலத்தில் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். அதுவும் ஒரு படிப்பினை என்று முன்வைத்திருக்கிறார்கள். ஃபஸ்லு ஷித்தா, இந்த ஷித்தாவுடைய இந்த மாரி காலத்திலே. அதே போன்று நீங்கள் விரிவாகவும் சொல்லுங்கள். இந்த மாரி காலத்திலே மார்க்க ரீதியான விடயத்தில் என்னென்ன விடயம் அல்லாஹ் சில சலுகைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதையும்
தொட்டு காட்டி ஹுத்பாவை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹுத்பாவை ஆரம்பிக்கின்ற ஒரு பிரதான ஒரு வசனமாக ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா சூரத்து ஜல்சலா இதா ஜுல்சலா சூராவுடைய 7வது 8வது ஆயத். யார் ஒரு அணுவின் பாரம் அளவு நன்மை செய்தாலும் கண்டுகொள்வார், யார் ஒரு அணுவின் பாரம் அளவு தீமை செய்தாலும் அதனுடைய தண்டனையும் அவருடைய பாவத்தும் எழுதப்பட்டதை கண்டுகொள்வார் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு தக்வாவை வசிய செய்கிறார். தக்வாவுடைய வசியத்துக்கு யாயுலாமத்துக்குள்ள ஹக்கத்து காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். தக்வாவை உரிய முறையில் நீங்கள் அல்லாஹ்வை பயனடையுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி வேறு எந்த நிலையிலும் நீங்கள் மரணித்து விட கூடாது. இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு மரணிக்க முயற்சியுங்கள், இஸ்திகாமத்தாருங்கள் என்ற ஆலு இம்ரான் சூராவுடைய 102வது வசனத்தை முகவுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய வல்லமையை ஆரம்பத்தில் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் உலகத்தில் எல்லாமே மாறுபடக்கூடியது. இரவு பகல் காலை மாலை மலை வெயில் என்று மாறும். ஆனால் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி இக்ராம், உங்களுடைய கண்ணியமான அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ் மாத்திரம் பாக்கியானவன் நிரந்தரமான நித்திய ஜீவன் என்ற சூரத்துர் ரஹ்மானுடைய 27வது வசனத்தை அங்கே முன்வைத்து இப்பொழுது சூடுகாலம் சைஃபுடைய அந்த கோடை காலத்துடைய அந்த என்ன அகோரம், அதே போன்று அந்த கோடை காலத்திலே பூமி கொஞ்சம் வறண்டு அந்த மரம் செடி கொடிகள் முளைக்காமல் இருக்கிறது, செத்து போய் விடுகிறது, வாடி போய் விடுகிறது, மரங்கள் வாடி போய் பூக்கள் எல்லாம் வாடி போய் கனிவர்க்கங்கள் சில இடங்களில் குறைந்துவிடும். அதே போன்று விவசாய பூமிகள் எல்லாம் அழிந்துவிடும். அதுக்கு பின்னால் மழை என்ன மாரி காலம் வருகிறது, மழை பெய்கிறது, செழிப்பாக வளர்கிறது என்ற அழகாக உலகத்துடைய நடைமுறையை வர்ணித்து கொண்டு வந்து ஃபந்துர் இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹி கைஃப யுஹ்யில் அர்த பஅத மௌத்திஹா என்ற அந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அடிச்சுவடிகளை பாருங்கள், ஆசார் அடிச்சுவடிகளை பாருங்கள், வெளிப்பாடுகளை, அதாவது மழையினால் ஏற்பட்ட தாக்கங்களை பிரதிபலங்களை பாருங்கள். எப்படி பூமியை அல்லாஹ் அது செத்த பிறகு வறண்ட பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான், செழிப்பாக்குகிறான். இன்னதாலிக லமுஹ்யில் மௌத்தா, கருப்பொருளுக்குரிய ஆயத்து இதுதான், தலைப்புக்குரிய ஆயத். அல்லாஹ் மௌத்தானவர்களை இதை போன்று உயிர்ப்பிப்பான் என்பதை நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். அதே கபரிலே அவர்கள் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டாலும் போனாலும் அவர்களை அல்லாஹ் மீண்டும் எழுப்புவார். எப்படி மழையின் மூலமாக மரங்கள் தாவரங்கள் விளைக்க ஆரம்பிக்கின்றதோ அது போன்று மரணித்தவர்கள் மடிந்தவர்கள் ஒரு நாள் எழும்புவார்கள் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். மழையின் மூலம் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை அந்த குர்ஆன் ஆயத்தை கொஞ்சம் சூரத்து ரூமுடைய 50வது வசனம், வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். சொல்லுங்கள். அதே போன்று அடுத்த வசனமாக சூரத்து நம்லுடைய 60வது வசனத்தை கொண்டு அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அதாவது சாராம்சம், வானம் பூமி படைத்தவன் யார், அல்லாஹ் வானிலிருந்து மழையை போய் வைத்தான். அந்த மழையின் மூலம் மழை நீர் மூலம் என்ன அழகான தோட்டந்துற ஹதாயிக், தோட்டந்துறவுகளை செழிப்பான கவர்ச்சியான அழகான பஹ்ஜா அழகான தோட்டந்துறவுகளை எல்லாம் முளைக்க செய்திருக்கிறான். அல்லாஹ் விவசாய பூமியை உருவாக்கி இருக்கிறான். தோட்டந்துறவுகளை அது நீங்கள் முளைக்க வைக்க முடியாது, உங்களால் முளைக்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நான் முளைக்க வைத்தேன், அல்லாவோடு சேர்த்து வேறு இறைவனை நினைவிக்க பார்க்கிறீர்களா என்ற ஒரு வினாவோடு அந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நினைவிருக்கிறார்கள். ஹத்தீபர்கள் இபாதல்லாஹ் என்று சொல்லும்போது ஷேக் அவர்களே, முஸ்லிம்கள் மூமின்கள் எல்லாரும் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நினைவித்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சியுடைய அந்த ஆயத்தை மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான் என்பதற்குரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உள்ளது. அன்னக தரல ஹாஷியா, பூமியை நீங்கள் பயந்ததாக அல்லாஹ்வுக்கு அச்சப்படக்கூடியதாக, அதில் மழை பெய்தால் இஹ்தஸார் நல்ல செழிப்பாகி ஆடி அசைந்து வாழக்கூடிய விவசாயங்கள் முளைக்கின்றன. அல்லாஹ் அதை பூமியை உயிர்ப்பித்த அல்லாஹ் லமுஹ்யில் மௌத்தா என்ற அந்த வாசனத்தையும் இங்கு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 39வது வசனம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு ஆயத்தை கொண்டிருக்கிறார்கள். சூரா ஃபாத்திருடைய 9வது ஆயத். அது அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான், அதே போன்று மலை மேகத்தை அனுப்புகிறான். அதன் மூலம் வறண்ட பூமிகளுக்கு செத்துப்போன், அதாவது செழிப்பில்லாத ஊர்களுக்கு மழை நீரை அல்லாஹ் அப்படியே அந்த மேகம் இழுத்து கொண்டு வந்து பெய்ய வைக்கிறான் அல்லாஹ். அதன் மூலம் பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் என்ற ஆயத்தை முடிக்கிறார்கள். அதுக்கு பின்னால் ரபியா, வசந்த காலத்தை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் அது எப்படி வசந்தமா செழிப்பாக மக்களுடைய கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதோ, நீங்கள் உடனே வல்லாஹ் அம்பத்தக்கும் பூமியிலிருந்து உங்களை முளைக்க செய்த உருவாக்கினார். உங்களை நபாத்தா அழகான ஒரு உருவாக்கமாக வளர்ச்சியாக அதே அந்த பூமிக்குள்ளே அல்லாஹ் உங்களை மீட்டுவான், கபருக்கு அனுப்புவான். கபரு மௌத்துக்கு மேல் கபருக்கு போவது, அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு தடவை அல்லாஹ் வயஹுரஜுக்கும் இஹ்ராஜிலிருந்து உங்களை எழுப்புவான் என்ற அந்த சூரா நூஹுடைய 17வது 18வது வசனத்தை விவரித்துவிட்டு முஸ்லிம்களே என்று வர்ணித்துவிட்டு இந்த மாரி காலம் என்பது மூமின்களுடைய கனிமத்,
கொள்ளை அடிக்கக்கூடிய அமல்களால் அறுவடை காலம் கொள்ளை அடிக்கக்கூடிய காலம். நீங்கள் நல்ல அழகான தோட்டத்துறைகளை எப்படி மேய்வது போன்று மிருகங்கள் மேய்வது போன்று நல்ல வழிபாடுகளிலே அமல்களிலே நீங்கள் பரவலாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே நீங்கள் பரவலாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கமான சொர்க்க பூங்காக்கள் அமல்களின் மூலம் கிடைக்கும் சொர்க்க பூங்காக்களை நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டும். ஏன்னா கஷ்டம் குறைவு, காலை கிளைமேட் சொகசாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும். அந்த கிளைமேட் அழகாக இருக்கிறது, அதை அமலுக்கு பயன்படுத்துங்கள். இரவு எந்த அளவு நீண்ட இரவு கிடைக்கும், அதே போன்று நீங்கள் இரவு வணக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு நோம்பு பிடிப்பது சிரமமான ஒரு காரியம் அல்ல, கோடை காலம் போன்று அதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமீர் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த ரிவாயத்தை அறிவிப்பை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌமு ஃபி ஷிதா அல் கனீமத்துல் பாரிதா. சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்கள். மாரி காலத்தில் நோன்பு நோட்பது மிக ஃப்ரெஷ்ஷான பாரிதான்னு சொல்லப்படுது, குளிரான ஒரு கொள்ளை பொருள், நன்மை அப்படி கொள்ளை அடிப்பதற்கு சமமான ஒரு அமல். அதே போன்று உங்களுக்கு அபூ ஹுரைரா ரிவாயத்தை ஹதீஸை கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தரவா? சொல்லுங்கள் யார் சொல்லலாம். இஸ்பாகுல் வுது அல மக்காரி, மன விருப்பம் இல்லாத கூதலாக இருக்கும் குளிராக இருக்கும் அந்த நேரத்தில் பரிபூர்ணமாக வுது செய்வது, வுதுவிலே குறைபாடு செய்வது. குளிர்காலத்தில் கூட இறைவனின் பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்ற கருப்பொருளிலே பேசுகிறார்கள். அதிகமாக காலட்டுக்கள் எடுத்து வைத்து மஸ்ஜிதுக்கு செல்வது, நடந்து செல்வது, தொழுகையை முடித்த பிறகு இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது என்ற ஹதீஸை கொண்டு அதான் ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத். அதில் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்த இடத்திலே நாங்கள் நம்மை அப்படியே விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வது என்ற அமலை அங்கே சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். அதே போல் நீங்கள் நேரடியாக வருகிறார்கள். இந்த காலத்தில் நீங்கள் இபாதத்தில் மாத்திரம் ஹுகூக்குல்லாவில் மாத்திரம் கவனம் செலுத்திவிட்டு நிறுத்தி விடாமல் ஹுகூக்குல் இபாத் அடியார்களுடைய கடமைகளையும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் செலவழிப்பது உங்களுக்கு கிடைக்கும். எதை செலவழித்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியினடி செலவழிக்கின்ற அனைத்தும் எல்லாவற்றும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கூலி வழங்கப்படும். உங்களுக்கு எந்த அநியாயம் நடக்காது, எந்த குறைவு நடக்காது என்ற சூரா பக்கராவுடைய 272வது வசனத்தை கொண்டு வந்து ஹுத்பாவை முடித்து இரண்டாவது ஷேக் அவர்கள் இரண்டாவது ஹுத்பாவை நான் சுருக்கமாக முன்வைக்கும் பொழுது தலைப்பு இதோடு சம்பந்தப்பட்ட முகவரில் சொன்னது போன்று தீன் இலகுவானது. உங்களுக்கு தீனிலே அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் வைக்கவில்லை. ஹஜ்ஜுடைய 78வது வசனம், லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா, சூரா பக்கராவுடைய 286வது வசனம். உங்களுக்கு எந்த ஆத்மாவுக்கும் கஷ்டத்தை முடியாததை கட்டளையிடவில்லை, முடியாததை திணிக்கவில்லை என்ற ஆயத்தை அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்லாம் சில சலுகைகளை வழங்கி இருக்கிறது. கஷ்டங்கள், சோதனைகளின், சிரமங்களின், நோய்களின் பொழுது காயம் உள்ளவருக்கு, நோயாளிக்கு என்று அந்த இஸ்லாம் ஒரு இலகுவான மார்க்கம் அழகான ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்காங்க. அதோடு நான் முடிக்க நினைக்கிறேன். அதாவது சஹாபாக்கள் ஜாபிரியா சொல்கிறார்கள், நாங்கள் பிரயாணத்தில் இருந்தோம். அந்த பிரயாணத்திலே எங்களுடைய ஒரு அழகான படிப்பினைக்குரிய ஷேக் அவர்களே இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ், அதை அந்த ஹத்தீப் ஐஜான் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதருக்கு தலையிலே கல்லுப்பட்டு காயம் ஏற்பட்டது எங்களுடைய ஜமாத்திலே. அப்பொழுது அவர் அன்று இரவு அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. குளிப்பு கடமையாகி அந்த சஹாபாக்களிடம் கேட்கிறார், எனக்கு ஏதாவது சலுகை இருக்கிறது? நபியர்களும் இருக்கிறார்கள் தான், நபியர்கள் அந்த பக்கத்தில் இல்லை. அப்பொழுது அவர்கள், உனக்கு எந்த சலுகையும் இல்லை சகோதரர், நீங்கள் குளிக்கத்தான் வேண்டும். தலையில் காயம்பட்டவரை கடமையான குளிப்பை குளிக்கத்தான் வேண்டும். அரைகுறையாக பத்துவா கொடுப்பவர்களுக்கும் விபரீதம் இருக்கிறது. அரைகுறை அறிஞர்களுக்கு வெப்தளங்களிலே பத்துவாக்களை சுயமாக எடுத்து அமல் செய்து மற்றவர்களுக்கும் அதை பரப்புகின்ற அவர்களுக்கு உரிய எச்சரிக்கை. அப்பொழுது அவர் குளித்தார், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மௌத்தாகி விட்டார், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுக்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். அதே நபியோடு அந்த சபையில் வந்தோம், வந்து பேசினோம். சொல்லப்பட்டது, சொன்னார்கள், நீங்கள் இந்த சகோதரர்கள் சிலர் சேர்ந்து அவரை கொண்டு விட்டீர்கள், என்ன கொலைக்கு காரணமாகிவிட்டீர்கள், அதாவது உயிர் போவதற்கு காரணமாகிவிட்டீர்கள். நபி அவர்கள் பத்வா செய்யவில்லை, எச்சரிக்கைக்கு கத்தலஹுமுல்லாஹ் என்ற வார்த்தை பாவித்தார்கள். அதே போன்று அவர் தெரியாவிட்டால் கேட்டு சொல்லி இருக்கலாமே, தெரியாவிட்டால் அழகான வார்த்தை, அறியாமையுடைய நிவாரணம் மருந்தே, அறியாமை என்ற நோய்க்கான மருந்து கேட்பது, கேட்டு தெரிந்து கொள்வது, தான் சுயமாக மார்க்க அறிஞராக மாற பார்ப்பது அல்ல என்ற ஒரு நபி அவர்களுடைய ஹதீஸ், அந்த உள்ளடக்கத்தை கொண்ட ஹதீஸ். அவர் தயமும் செய்திருந்தால் போதுமே, மண்ணுடைய புழுதியால் தயமும் செய்திருந்தால் போதுமே என்ற அந்த வார்த்தையை முடித்து, அதே போன்று ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்களே, இதனுடைய இந்த ஹுத்பாவுடைய ஒரு சில முக்கியமான பகுதி இருக்கிறது. அதனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அது போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவுடைய சுருக்கத்தையும் நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஷேக் அவர்களே, அது கடைசி முடிக்கும் பொழுது விடுமுறையை ஞாபகப்படுத்தியிருக்கார்கள். விடுமுறை காலம், சுற்றுலா போகின்ற காலம். நிச்சயமா இப்போ உலகத்துடைய சூழ்நிலை அப்படியான சூழ்நிலை, அப்படி இருந்தும் சுற்றுலாத்துறையினர்கள் சுற்றுலா செல்கிறார்கள். நிச்சயமா விடுமுறை என்பது அது ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய காலம். அது என்ற அளவு நாங்கள்
பிரயோசனப்படுத்த வேண்டிய ஒரு காலம், வீணாக கழிக்கக்கூடிய காலம் அல்ல என்று சொல்லிவிட்டு வந்து பாவங்களில் கழித்து விடாமல் விடுமுறை காலம் என்பது பாவத்தில் கழிப்பதல்ல. பாவத்தில் நாங்கள் அத்துமீறி செயல்படும் இஸ்திராஜ் அவள் பார்த்து விட்டு பிடிப்பான் அல்லாஹ் என்பதை சொல்லிவிட்டு அந்த விடுமுறை ஒழுக்கங்களை அழகான முறை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸை வைத்து. அதாவது விடுமுறை போகின்ற பொழுது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது, பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது, சூழல் மாசடைகின்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது, அதே போன்று நீர் மாசடைகின்ற அந்த தண்ணீருடைய மாசடைகின்ற வேலைகளிலே ஈடுபடக்கூடாது, அதே போன்று அழுக்குகளை கண்ட வீசக்கூடாது. நபி அவர்களுடைய மிம்பர் நபி இஸ்லாம் சுத்தம் என்பது இஸ்லாத்துடைய ஒரு பகுதி என்பது அழகான முறையிலே முன்னை உலக மக்களுக்கு புரியுது அல்லவா? இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல. விடுமுறை அதாவது யாரெல்லாம் சொல்லாமல் இருக்கிறார்கள், எல்லோருமே ஈடுபடுகிறார்கள். எனவே அதே போன்று கண்டஇடத்தில் வீசக்கூடாது, அந்த வார்த்தை பாதிக்கிறார், கண்டஇடத்தில் கண்டதை வீசக்கூடாது, கழிவுகளை வீசக்கூடாது. இது அரசாங்க சட்டம் அல்ல, இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்கம் சொல்வதற்கு முன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்கள் நபியுடைய மிம்பரில் இருந்து ஷேக் அப்துல்லா ஐஜான் அவர்கள் சமூகத்துக்கு முன்வைக்கக்கூடிய விடயங்கள். சொல்லுங்க. தண்டப்பணம் மறுபடியார்கள் ஃபைன் அடிப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்று அழகான எச்சரிக்கைக்குரிய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதுதான் இத்தகுல்லா அதாவது சாபத்தை ஈட்டுத்தரும் 2 செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மக்களுடைய பத்துவாவை உங்களுக்கு வாங்கி தரும் 2 செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அது என்ன கேட்டாலே யார் சொல்ல என்ன விடயம் சொன்னார்கள்? ஒருவர் மக்கள் நடமாறுகின்ற நடைபாதையிலே மலசலம் கழிக்கிறார். அது ஒரு உதாரணம் உண்டு. அது துப்பலாம், உமிழலாம், சளிகளை கழிவுகளை வெளியாக்கலாம். மக்கள் நடமாறுகின்ற பாதையிலே தன்னுடைய கழிவுகளை போடுகிறார் பொது இடங்களிலே. அதே போன்று 2வது இடம் என்ன தெரியுமா? மக்கள் ஓய்வெடுத்து பேசிக் கொண்டிருக்கின்ற நிழலுக்கு கீழே மக்கள் ஒதுங்குகின்ற பஸ் ஹோல்டுகள், அதே போன்று பூங்காவனங்களில் உட்கார்ந்து பேசுகின்ற இடங்கள், அதே போன்று கடலோரத்திலே மக்கள் உட்கார்ந்து பேசுகின்ற அந்த தரை, அதே போன்று பூந்தோட்டங்களிலே மக்கள் புழங்குகின்ற நிழல் பெறுகின்ற ஓய்வெடுக்கின்ற இடங்களிலே தங்களுடைய கழிவை, அது ஷேக் அவர்களே உடலில் வெளிப்படுகின்ற மலசலம் என்ற அந்த கழிவை சொன்னாலும் தன்னுடைய கழிவுப் பொருட்களை, கழிவான அழுக்குகளை போடுவது மக்களுடைய பத்துவாவை உங்களுக்கு சாபத்தை இட்டு தரும். இதை தவிர்த்து கொள்ளுங்கள். இத்தக்குவன் பாவித்திருக்கிறார் நபி அவர்கள். இது தனிபு அந்த ஹதீஸோடு சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸோடு ஹத்தீப் அப்துல்லா ஐஜான் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அந்த குத்துபாவை நிறைவு செய்கிறார்கள். நிச்சயமாக ஷேக் ஆஷிக் அவர்களே ஒரு அருமையான காலத்துக்கு பொருத்தமான, அதாவது ஹத்தீப்மார்கள் கூட அதாவது தனக்கு தெரிந்ததை அல்ல சமூகம் எதிர்பார்க்கின்ற விடயங்களை பேச வேண்டும் என்பதற்கான நமூனாவைத்தான் நாங்கள் 2 ஹத்தீப்மார்களுடைய ஹுத்பாவினூடாக நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக அழகாக காலத்துக்கு ஏற்றவாறு சமூகத்துக்கு தேவையான விடயங்களை தொகுத்து மிக அழகான ஒரு தொகுப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஷேக் ஆஷிக் அவர்கள் இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியுடைய கடைசி கட்டத்துக்கு வந்து 1-2 நிமிடங்கள் இருக்கிறது. இதில் சுருக்கமாக நாங்கள் முஸ்லீம்களுடைய முதலாவது கிபிலா, எங்களுக்கு தெரியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் உங்களுடைய கிபிலாவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் சுமார் 17 அல்லது 16 மாதங்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும் சுமார் 1 வருடமும் 4 மாதங்களும் முன்னோக்கி தொழுத ஒரு கிபிலா தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு கிபிலா. அது முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா என்று சொல்லப்படுது. ஊழல் கிபிலத்தைன் முதலாவது கிபிலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கூட அல் குர்ஆனில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக பேசியிருக்கிறார். இஸ்ராவுடைய பயணத்தின் போது நபி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து தான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சென்றாண்டு வருகிறது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். சொல்லுங்கள். ஒரே வசனத்திலே மஸ்ஜிதுல் ஹராமையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் இணைத்து பேசியிருக்கேன். எனவே நாங்கள் நிச்சயமாக 2 புனித ஸ்தலங்களை நாங்கள் அந்த ஹுத்பாக்களை பேசுவதை போன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவையும் நாங்கள் இந்த இடத்தில் மொழிபெயர்ப்பது தான் பொருத்தம் என்ற காரணத்தினால் இறுதியாக நாங்கள் ஒவ்வொரு வாரம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டும், ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இறுதியாக நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஷேக் முஹம்மது சலீம் அவர்கள் பிலஸ்தீனுடைய உலமா சபையுடைய காரியதரிசியாக செக்ரட்டரியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரதான ஹத்தீப்களில் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். சலீம் முஹம்மது அலி அவர்களுடைய ஹுத்பாவுடைய சாராம்சத்தை மிக சுருக்கமாக முன்வையுங்கள். ஷேக் அவர்களுடைய தலைப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அதுவும் மிக 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 உசிதமான ஒரு தலைப்பு. அல் மசாஇபு அவாகிபுஹா, முசீபத்துகள், சோதனைகளும் அதனுடைய இறுதி முடிவுகளும் என்ற அந்த தலைப்பிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பொதுவாக பொறுமையோடு அல்லாஹ் உதவியை இணைத்திருக்கிறான். அதே போன்று சிரமத்தோடு அல்லாஹ் விடிவை இணைத்திருக்கிறான், விமோசனத்தை இணைத்திருக்கிறான். சிரமத்தோடு இலகுவை வைத்திருக்கிறார் அல்லாஹ் வைத்திருக்கின்ற அழகான 3 வசனங்களை முன்வைத்திருக்கிறார்கள்.
மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மகிமையை விளங்கப்படுத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது வெறும் இடம் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல, அது மதம் சம்பந்தப்பட்ட விடயம் மாத்திரம், கொள்கை சம்பந்தப்பட்ட அக்கீதத்து முஸ்லிம் சொல்லியிருக்கார்கள். ஏன் தெரியுமா? நானும் சேர்ந்து குறிப்பிட்டோம், அதை அந்த அல்லாஹ் கொள்கையோடு மஸ்ஜித் ஹராமோடு இணைத்து பேசியிருக்கிறான், அந்த கொள்கையோடு இணைத்திருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் தான், மூமின்கள் முஸ்லிம்கள் தான் உயர்ந்தவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய உதவியை ஈட்டில் அடையக்கூடியவர்கள், உதவிக்கு சொந்தக்காரர்கள், உலகத்திலே எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அந்த அதிகாரத்துக்கு சொந்தமானவர்கள். நிச்சயமாக முஸ்லீம்கள் மூமின்கள் என்ற கருத்தை ஆணித்தரமாக அந்த பூமியிலே சொல்வது என்பது ஷேக் அவர்களே வேண்டும். சுற்றுச்சூழல் முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாடு, ஆயுத பாணிகளாக சுத்தி கொண்டிருப்பார்கள் தைரியமாக. இன்று வரைக்கும் யார் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். நிச்சயமாக அவருடைய நேர்களுக்கு தெரியும், வரலாறு படித்தவர்கள் இருப்பீர்கள், காண்கிறீர்கள், செய்திகள் பார்க்கிறீர்கள். அந்த பூமியிலே அந்த மிம்பரிலே தைரியமாக ஷேக் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள், இது முஸ்லிம்களுடைய உரிமை சொத்து என்பதை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு வெற்றி உண்டு, நிச்சயமாக சோதனைகளுக்கு பின்னால் உயர்வுண்டு, மரியாதை மதிப்பு கிடைக்கும் என்ற ஹதீஸை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த சாராம்சத்தை முன்வைக்கின்ற பொழுது, அந்த ஹதீஸை சாராம்சமாக சொல்லுகின்ற பொழுது, நிச்சயமாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், மோமின்களுக்கு பிஸ்ஸனாய் ஒரு ரிஃபா, உயர்வு கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் என்ற அந்த நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால் அந்த ஹதீஸை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த குதுசுடைய வெற்றிப்படையின் தலைவராக இருந்தார்கள். அந்த காலத்தில் உமர் அலியான காலத்திலே செய்தி அனுப்பினார்கள். அதே போன்று அந்த சம்பவத்தில் வருகிறது, உமர் அலியல்லாஹு அன்ஹு பதில் அனுப்பினார்கள், மோமீன்களை அல்லாஹ் மோமீன்களுக்கு ஒரு வெடிவை வைத்திருக்கிறான், அந்த வெடிவுக்கு முன்னால் ஒரு சோதனை நிச்சயமாக இருக்கும், அந்த சோதனை அல்லாஹ் இறக்கி வைப்பான். அப்படி எப்படி ஒரு சோதனை அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அதுக்கு ஒரு ஃபரஜ், விடிவை, அல்லாஹ் விமோசனத்தை உண்டு பண்ணுவான் என்ற அந்த சிரமத்தை பற்றி எழுதும் பொழுது அதுக்கு ஆறுதல் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அவர்கள் பதில் இருக்கிறார்கள். பொறுமையாக இருங்கள், வஸாபிரு பொறுமையில் ஸ்திரமாக இருங்கள், உறுதியாக இருங்கள், தைரியமாக இருங்கள், வராபித்து உங்களை நீங்கள் மார்க்கத்துக்காக உங்களை அப்படி அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், ரிபாத் தன்னை அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களை அப்படி ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகம் மூட்டி அந்த கடிதத்தை அவர்கள் எழுதியதாக இங்கே சொல்லியிருக்கார்கள். அதே போன்று இப்பொழுது சமூகத்தை பார்த்து பைத்துல் மக்திஸுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீப் ஆறுதல் சொல்கிறார்கள், இந்த சோதனைகள் நிச்சயமாக நீங்கும், இந்த நோய் நீங்கும். அதே போன்று பலஸ்தீன் மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், இந்த ஆக்கிரமிப்பு நிச்சயம் நீங்கும். இந்த ஆக்கிரமிப்பு, யூதர்களுடைய இந்த சியோனிசவாதிகளுடைய இந்த ஆக்கிரமிப்பு நிச்சயம் நீங்கும் என்று அந்த யூதர்களுக்கு முன்னாலே அந்த அடாவடித்தனம் கர்ச்சித்திருக்கிறார், சிங்கம் போன்று கர்ச்சித்திருக்கிறார் ஹத்தீப். அதே போன்று எதிரிகளுடைய விரோதிகளுடைய சூழ்ச்சி அது அப்படியே ஃபெயிலியர் ஆகும், அப்படியே தவிடுபடி ஆகிவிடும். நீங்கள் நிராசையாக வேண்டாம், முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் வேண்டிக் கொள்ள நிராசையாக வேண்டாம். அதே போன்று எப்பொழுதுமே சத்தியத்துக்கென்ற ஒரு கூட்டத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டே இருப்பான். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா விடுதலை போராட்டம் என்பது எல்லோருடைய பொறுப்பு, பலஸ்தீனுடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல, அது விடுவிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய உள்ளத்திலும் அவா இருக்க வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார்கள். அதே போன்று யூதர்களுடைய விடயத்தில் ஷேக் தத்துபியை பேசியிருக்கிறார்கள். நீங்கள் தத்துபியை பற்றி நீங்கள் கொஞ்சம் விவரித்தால் பொருத்தமாக நினைக்கிறேன். அதாவது நவீன காலத்திலே அரபு நாடுகள், சில அரபு நாடுகள் இஸ்ரேலோடு முஸ்லீம்களுடைய சொந்தமான ஒரு பூமியை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலோடு ஒரு வகையான ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்கிறார்கள். அங்கு நிச்சயமாக அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவு என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பறிகொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை அங்கு ஏற்படுகிறது. அதுதான் பின்னணி. எனவே நாங்கள் இந்த பறிகொடுக்க வேண்டிய அந்த பிலஸ்தீனுடைய பூமியை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுகிறது. அதனால் தான் ஹதீப் அவர்கள் கூட அளவுக்கு மிகுதமான விட்டு கொடுப்பு நிச்சயம் அளவு கடந்து அவர்களோடு சேர்ந்து போவதன் ஊடாக, விட்டுக் கொடுப்பதன் ஊடாக உரிமைகளை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அதனால் தான் அவர்கள் ஹத்தீப் அவர்கள் கூட அந்த நேற்றைய ஹுத்பாவிலே சொன்னார்கள், சென்ற வார ஹுத்பாவிலே, அதாவது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் மதமும் என்று சொல்கிறார்கள். அந்த பண்பு யூதர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஷேக் அவர்களே, தலையை தடவி குட்டுகின்ற பண்பு அவர்களும் இருக்கிறது. கொடுக்கின்ற பானையில் நஞ்சை கொடுத்தவர்கள், குர்ஆன் பேசக்கூடிய இவர்களுக்கு விருந்து கொடுக்க வெல்கம் பண்ணி வரவேற்று மாமிசத்தில் நஞ்சை பூசி கொடுத்த ஒரு சூழ்ச்சிக்காரர்கள் அல்லவா. எனவே அது மதுமும் என்றவர் அந்த பூமியிலே சொல்லியிருக்கிறார். வெளியில் இருப்பவர்கள் சமாதானம் செய்து கொள்வார், அவர்கள் தானே ஷேக் அவர்கள் வாழக்கூடிய இடம், அவர்கள் தான் அனுபவிக்கிறார்கள் அந்த இன்னல்களை. எனவே
சொத்துக்களை சூறையாடுவது, பிறருடைய உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்துவது, இதெல்லாம் மடத்தனம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். மௌட்டீகர்களுடைய தன்மை என்று தைரியமாக முன்வைத்தீர்கள். அதே போன்று தௌபாவை கடைபிடியுங்கள், இஹ்லாஸ் மன தூய்மையை கடைபிடியுங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மகிமையை பேணுங்கள். உமர் அலியல்லாஹு சொன்னாங்களே, உமர் அலியோட கருத்தை முன்வைக்க பைத்துல் மக்ஸை வெற்றி கொண்ட சமயம் நாங்கள் கேவலமானவராக இருந்தோம், இஸ்லாத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கான். மீண்டும் இஸ்லாம் அல்லாத விடயங்களை கொண்டு நாங்கள் கண்ணியத்தை தேடினால் அதாவது இஸ்லாத் அல்லாதவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை நாங்கள் இந்த இடத்துல யாரையும் துச்சமாக பேசுவதல்ல. முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் இருக்கிறது போதும், தனித்துவம் இருக்கிறது போதும், சிறப்பம்சம் இருக்கிறது போதும், மற்றவர்களை தாழ்த்துவதல்ல. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அப்படி பின்பற்றி போனால் அதல்ல நல்லா மீண்டும் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்துவான் என்ற அந்த உமர்லியனுடைய கருத்தை பைத்துல் முகத்தஸுக்கு வைத்து சொன்ன கருத்தை அதே மிம்பரிலே சொல்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்களை பின்பற்றுங்கள், சஹாபாக்கள் எங்களுடைய வழிகாட்டிகள், சஹாபாக்களை மதியுங்கள். அதே போன்று எங்களுடைய கண்ணியம் எங்களுடைய கைவசம் தான் இருக்கிறது, நாங்கள் தான் உருவாக்க வேண்டும், கண்ணியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய பாவ செயல்களினால் தான் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பலகீனத்தையும் அல்லாஹ்விடம் முன்வைக்கிறார்கள். மக்களுக்கு முன்னால் ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய பயத்தை அழுத கண் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பணிகள், மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மாளிகையை பாதுகாப்பதற்கு, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி என்ற அந்த ஹதீஸை ஞாபகம் ஊட்டியிருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் உம்மத்திலே இறுதியான உம்மத், எங்களுக்கு உண்மையிலே உண்மையான வேதம் குர்ஆன் எங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. உண்மையான இறுதியான வேதம் அது எங்களுடைய ரப்புடைய வேதம், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எங்களுக்கு வாழ்க்கை முறை ஹதீஸ்கள் கிடைத்திருக்கின்றன. நிச்சயமா அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை செவ்வனை நிறைவேற்றி மிகைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். மக்களில் அதிகமானவர்களுக்கு அது விளங்காது, வெளிரங்கத்தை பார்க்கின்றவர்களுக்கு அது விளங்காது என்று சொல்லிவிட்டு 5 நேர தொழுகைகளிலே பேணிப்பாக இருங்கள். 5 நேர தொழுகையிலே கண்காணிப்பாக நேரத்துக்கு நேரம் நீங்கள் தொழுகையை விட வேண்டாம். உம்மத்துல் இஸ்லாம் சமூக இஸ்லாமியர்களை என்று வேண்டிக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை ஒவ்வொரு செயலிலும் முகஸ்துதியை பாராட்டையும் புகழையும் நாடாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாடுங்கள் என்று அங்கே ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அல்லாஹ் சொர்க்கவாதிகள் ஷேக் அவர்களே அழகான ஒரு போங்கு, சோதனைகளை சொல்லிக்கொண்டு சொர்க்கத்தோடு முடிக்கிறார். நிச்சயமாக ஆறுதல் சொல்லி உங்களுக்கு நான் என்னுடைய ரிதுவானை திருப்தியை உங்களுக்கு நான் தந்து விட்டேன், உங்கள் மீது நான் சொரிந்து விட்டேன், இதற்கு பின்னால் லா அஸ்கத்து பாதவது இதற்கு பின்னால் நான் உங்களோட கோவிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு கடைசியாக கொடுக்கின்ற சிறந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அந்த குத்துபாவை முடித்துக் கொள்கிறார்கள். எனவே பேசிய விடயங்கள், முன்வைத்த விடயங்களில் மக்களுக்கு பிரயோசனமான தலைப்பு, காலத்துக்கு தேவையான தலைப்புன்னு நினைக்கிறோம். எனவே எல்லா தலைப்புகளிலும் யார் யாருக்கு என்ன விடயங்கள் தேவையோ ஷேக் அவர்களே அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து புனித ஸ்தலங்களுடைய ஹத்தீப்மார்களுடைய அந்த சாராம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வதுதான் நம்முடைய ஆசையும். அதே போன்று இந்த பிரே டிவி ஏற்பாட்டாளர்களுடைய அவாவும் அதுதான் என்பதையும் நேயர்களோடு நான் பணிவாக பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆம் நேயர்களே, இவ்வளவு நேரமாக 3 இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்பட்ட அரபு மொழியிலே நிகழ்த்தப்பட்ட ஹுத்பாக்களை மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாகவும் சுருக்கமாகவும் அதனுடைய சாராம்சத்தையும் படிப்பினைகளையும் ஹத்தீப்மார்கள் முன்வைத்த அதே பாணியிலே ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து மிகவும் அவருடைய நேரத்தை ஒதுக்கி வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு அவர்கள் எங்களோடு சேர்ந்து தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹு தஆலா அவருடைய வருகையை கபூல் செய்து அவருக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நேர்கள் சார்பாக இன்னும் ஒரு தடவை அவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் நேர்களே, இன்றைய தினத்திலே மிக முக்கியமாக அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய ஹுத்பாவிலே எங்களுடைய நாவை நாங்கள் எவ்வாறு பேண வேண்டும், கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் அணுக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தை ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்கள் ஹத்தீப் அவர்களுடைய அந்த ஹுத்பாவை மொழிபெயர்த்து எங்களுக்கு சாராம்சத்தை வழங்கினார்கள். அந்த வகையில் 2வது மஸ்ஜிது நபவியிலே வழங்கப்பட்ட, ஒளிபரப்பப்பட்ட, பேசப்பட்ட, எடுத்துச் சொல்லப்பட்ட அந்த ஹுத்பாவை பொறுத்தமட்டில் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக வசந்த காலத்தில் நாங்கள் பெறுகின்ற பாடங்களும் படிப்பினைகளும், என்னென்ன வணக்க வழிபாடுகள், என்னென்ன விடயங்களில் ஈடுபட வேண்டும், எங்களுடைய சுற்றுலா பயணங்களை நாங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அப்போது எவைகளை என்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயங்களை ஹுத்பாவில் சொன்னார்கள். அதை ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து தந்தார்கள். 3வது இறுதியாக முஸ்லீம்களுடைய 1வது கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிம்பரிலிருந்து ஒலிக்கப்பட்ட குரல் என்ன, எது சம்பந்தமாக பேசப்பட்டது, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும் சோதனைகளின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், எவ்வாறு யூத சமூகத்தோடு நடக்க வேண்டும், எவ்வாறு சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும் என்ற அந்த துணிப்பொருளிலே அங்க
மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த மிம்பர் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதையும் ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்கள் அழகாக மொழிபெயர்த்து எங்களுக்கு தந்தார்கள். எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த ஹுத்பாக்களின் ஊடாக படிப்பினைகளை பெற்று சமூகத்திலும் குடும்பத்திலும் தனி நபர் வாழ்க்கையிலும் திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்து இறைவனின் பொருத்தத்தை ருதுவானை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என்ற துஆவோடு இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இலங்கையில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர வேண்டும். அதற்கு நேர்கள் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே சொல்லிவிட்டு எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஷேக் ஆஷிக் ரஷாதி அவர்களுக்கும் எங்களுடைய தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற எங்களுடைய நண்பர் ரிஸ்வான் அவர்களுக்கும் இந்த இடத்தில் துஆ செய்தவனாகவும் நன்றி செலுத்தியவனாகவும் இந்த நிகழ்ச்சியை நான் முடித்து விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.